வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் அல்லது டெண்டர் கோகனட் ஸ்மூத்தி தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப் இளநீர், அப்புறமா தேவையான அளவு சீனி, அப்புறமா 2 இளநியோட அந்த ஃப்ளஷ், அந்த தேங்காய் அந்த ஃப்ளஷ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 3/4 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் போட்டுங்க. அப்படியே தான் கட்டி கட்டியாக வரும். அப்போ தான் நம்ம அடிக்கும் போது நல்ல க்ரீமியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த 2 இளநியோட ஃப்ளஷை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சீனி, உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இளநீ விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாகிற வேண்டாம். அப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து நல்லா அரைச்சி காட்டுறேன். கட்டியான பால் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி கட்டியானாலும் பரவாயில்ல, அடிக்கும் போது நல்லா க்ரீமியாக வரும். இப்படி அடித்து எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குதுன்னு. ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சீனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத்தி இது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.